Daily. Taste the Daily. நாடு முழுவதும் மகா சிவராத்திரி நேற்று இரவு கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த வகையில் சேலம், திருவாரூர், நாமக்கல், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சிவ ஆலயங்களில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோயில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விடிய விடிய கண் விழித்தும் நீண்ட வரிசையில் நின்றும் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் கன்னியாகுமரியில் உள்ள 12 சிவ ஆலயங்களில் சிவாலய ஓட்டம் 2வது நாளாக நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள ஸ்ரீ ராஜராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 153ஆம் ஆண்டு திருத்தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆரணி எம்எல்ஏ சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் MP தரணிவேந்தன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு பழனி ஆண்டவர் கோவில் வழியாக செல்ல முற்பட்ட பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்வதற்கு மற்றொரு பாதையை பயன்படுத்துமாறும் சர்ச்சைக்குரிய இந்த பாதையை பயன்படுத்த வேண்டாம் என போலீசார் அவர்களுக்கு அறிவுறுத்திய நிலையில் பாஜகவினர் 5 பேர் பழனி ஆண்டவர் கோவில் முன்பு அமர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் 13 நாட்கள் மாசி பெருவிழா நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கோவிலில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணிகள் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல் நெறிமுறை குறித்து காவல்துறையினர் உடன் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் தலைமையில் நடத்தப்பட்டதாக செஞ்சி காவல் துணை கண்காணிப்பாளர் கார்த்திக பிரியா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நார்மலான அமாவாசைக்கே நாங்கள் 500 போலீஸ் கொடுப்போம். ஸோ இப்போவும் கிட்டத்தட்ட 500 to 600 போலீஸ் நாங்கள் இந்த காவல் பணிக்காக நாங்கள். தேனியில் வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் இதில் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். இந்நிலையில் இவ்விழா குறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தலைமையில் தேனி மாவட்ட கம்பம் ஒன்றியத்தில் உள்ள கூடலூர், காமைய கவுண்டன்பட்டி, கம்பம் ஆகிய ஊர்களில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அரசு வக்ஃபு சட்டத்தை கையகப்படுத்தி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை பார்க்கும் முயற்சியாகத்தான் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை பார்க்க வேண்டும் என்று SDPI கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் முகமது ஃபாரூக் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்கால் மாவட்ட SDPI சார்பில் நேற்று நடைபெற்ற வக்ஃபு சட்ட திருத்த மசோதா உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தினால என்னென்ன தீமைகள் இருக்கு, அரசு ஒட்டுமொத்தமா வக்ஃபு சொத்தை கையகப்படுத்துவதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை பார்ப்பதற்கும் மிகப்பெரிய முயற்சியாக தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாங்க பார்க்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தோக்கவாடியில் அம்பேத்கரின் 6.5 அடி உள்ள சிலையை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செங்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வீரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நிலையில் நிகழ்ச்சியில் உரையாற்றிய தொல் திருமாவளவன், பெரியார் புரட்சியாளர் என்றும் அவருக்கு ஆதரவாக பல இளைஞர்கள் இருப்பதால் தான் பல போராட்டங்களுக்கு பின்பு அம்பேத்கரின் சிலை திறக்கப்பட்டுள்ளது என்று பெருமிதம் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெல்லாறு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் கட்டப்பட உள்ள புதிய கட்டிடம் அமைப்பதற்கான பணி பூமி பூஜையுடன் தொடங்கியது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் பூமி பூஜை நிகழ்வில் கலந்து கொண்டு பணியை தொடக்கி வைத்தனர். நத்தம் அருகே விபத்தில் சிக்கிய காட்டு மாடுக்கு சிகிச்சை அளிக்க சென்ற கால்நடை மருத்துவரை காட்டு மாடு ஆக்ரோஷமாக தாக்கியதால் கால்நடை மருத்துவர் பழனிசாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தில் படுகாயமடைந்த காட்டு மாடு உயிரிழந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திண்டுக்கல்லில் நகர்ப்புற வட்ட சாலைக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்ட உரிமையாளர்களுக்கு பணம் கொடுக்காமல் நிலப்பணிகள் துவங்கியதை கண்டித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் விளைந்த நெல் கதிருடன் கருப்பு கொடி ஏந்தி சாலை மறியல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த திண்டுக்கல் வடமதுரை காவல் நிலைய போலீசார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் விதமாக சாலையோரம் ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் தள்ளுவண்டிகள் அகற்றப்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியதால் ஊத்தங்கரை காவல் ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே குடியிருப்பு பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 715 கிலோ செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கைப்பற்றப்பட்ட செம்மரக்கட்டைகளின் மதிப்பு 3.50 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளர் ராஜு என்பவரை பாகலூர் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே குரும்பலூர் பேரூர் கழக அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. குரும்பலூர் பேரூர் கழக செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக குரும்பலூரில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இருப்பாளியில் அனைவருக்கும் பொதுவான ஸ்ரீ ஐயனாரப்பன் கோவிலில் தனிப்பட்ட நபர் ஒருவர் புதியதாக சுவாமி சிலை வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கோவில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த 4 பெண்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் 72 மூத்த திமுக நிர்வாகிகளுக்கு மணிவிழா மற்றும் முதலமைச்சர் உருவம் பதித்த 72 கிலோ கேக் வெட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கத்தில் திமுகவினர் கோலாகலமாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல், மாவட்ட கவுன்சிலர் சிவராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.